நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி கச்சேரி ஷோல டிஎம்கே ஜென்எக்ஸ் மீட்டிங் கொஞ்ச ம். நாளா நடந்துட்டு இருக்குது. பரபரப்பா ஞாயிற்றுக்கிழமை கண்டா சோசியல் மீடியால கதற விடுறாங்க. கதற விடுறானா, செதற விடுறாங்களான்னு அவிங்களுக்கு தான் தெரியும். பார்க்குற வியூவர்ஸ் நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. மக்களுக்கு அது எப்படி போய் செல்லுதுன்னு தெரியல. எதிர்க்கட்சிகளுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. டிஎம்கே காரர்களுக்கு அது வந்து ஒரு ஃபயர் மெட்டீரியல் மாரி பார்க்குறாங்க. வாங்க அத பத்தி பேசுவோம். ப்ரோ எடுத்த ஜென்எக்ஸ் மீட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது பொதுவான இடத்துல இருந்து நீங்க சொல்லணும். ம். ஒரு கட்சி சார்பாவோ அப்படி சொல்லக்கூடாது. உங்க மனநிலைக்கு டிஎம்கே ஜென்எக்ஸ் மீட்டிங் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, வெறுப்பா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, இப்ப நான் ம். திமுக காரனாவே இருந்தாலும், அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறுப்பா இருக்கு. அதாவது திமுக காரன், நான் திமுக ம். காரன் கிடையாது. சொல்றேன், பார்க்கும்போது சொல்றேன். என்னோட ம். முகம் சுளிக்க வைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ம். திமுக காரங்கனாவே ஆல்ரெடி அப்படிதான் பேசுவாங்க, மேடையிலே அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் இல்ல. புதுசா இப்ப நான் ஒரு ஜென்எக்ஸ் பாக்குறேன். எனக்கு இப்ப அந்த டிவிக்கே விட்டு நான் வந்து திமுகவுக்கு போகணும்னா இப்ப நான் என்ன இப்ப அவங்க இளைஞர்களுக்குன்ட்டு ஒன்னும் கட்சி கொள்கையெல்லாம் ஒன்றும் சொல்றது கிடையாது. ஜென்எக்ஸ் மீட்டிங் தான் இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இப்ப நான் அதை போய் பாக்குறேன். டிவிகேக்கு எதிராக போய் இவங்களை எனக்கு பிடிக்கலப்பா, நான் போய் திமுக ஜாயின் பண்ணா ஜென்எக்ஸ் மீட்டிங் பார்த்தேன்னா அந்த மீட்டிங் பார்த்தே நான் டிஎம்கே போய் சேரலாம் முடியாது. இவனுங்க என்னடா பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்கானுங்க, அதுக்கு இதுவே பரவாயில்லைங்கிற மாதிரிதான் இருக்கு. உன்னோட தட்டு என்ன, உனக்கு எப்படி இருக்கு? இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க டிஎம்கே காரர் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா 19, 21, 20, 24, 25 மொத்தம் 6 எலெக்ஷனா? 25ல இல்ல 26. மொத்தம் இது எல்லாத்துலயுமே நான் டிஎம்கேக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். எல்லாத்துலயுமே. ஒண்ணு டிஎம்கே சார்பா காங்கிரஸ் நிக்கும், இல்ல டிஎம்கே நிக்கும். 2க்குமே நான் 2 கட்சிக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா, நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணும். டிஎம்கே ஜென்எக்ஸ் மீட்டிங்னு போட்டா. எங்க ஊர்ல இப்ப மாவட்டமா தான் போடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு மால்ல எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தல. சென்னைன்னா எல்லாருமே சென்னையில போய் பேசல. சென்னையில ஒரு மீட்டிங்னா அடுத்து காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங். காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங்னா திருவாரூர்ல ஒரு மீட்டிங். திருவாரூர்ல ஒரு மீட்டிங்னா கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங். கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்னா சேலம்ல ஒரு மீட்டிங். அப்படிதான் நடக்குது. நடக்கிற இடத்துல எங்க ஊர்ல இந்த பிரச்சனைப்பா, இந்த பிரச்சனைய உங்களால தீர்த்து முடிச்சா? விஜயே, நீ எங்க ஊர்ல இந்த பிரச்சனைய வந்து பாத்தியா? நீ வீட்லயே மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கிற. சென்னையில மட்டும் வந்து வீட்டுக்கு அப்படியே இது செக்ரட்டரியேட் போயிட்டு வந்துட்டு இருக்கிற. எங்க ஊர் பக்கம் வந்து பாக்குறியா? அப்படிங்கிற மாதிரி பேசினா கூட ஓகே. இல்ல, அதாவது எப்படின்னா, அவங்க வந்து இங்க பாரு, இளைஞர்கள் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, இளைஞர்களுக்கு என்ன பண்ண, திமுக வாங்க உங்களுக்கு எல்லாம் அப்படி பேசினா பரவாயில்ல. இவங்க என்ன நான் தான் சொல்றேன்னே, இவங்க வந்துட்டு இந்த உச்சகட்ட கோபம்னா இந்த குழந்தையோட எம்எல்ஏ வந்துட்டாங்களாம். அத வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ண ஒரு இது இருக்குல்ல, பின்னாடி சோஃபா பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு வேற பேர் வச்சுக்கிட்டு அது பாக்குறப்ப இப்படி இருக்குன்னா, ஏண்டா ஒரு நீ பசங்களை ட்ரோல் பண்ணா வேற மாதிரி இருக்கும், ஒரு பொண்ணை ட்ரோல் பண்ணா நம்ம தமிழ்நாட்டுல என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். எத்தனை அடி வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல போய் கை வச்சது ரொம்ப தப்புங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு திமுக காரங்கள நிறைய பேர் அது பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்ன நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன். இல்ல நான் டிஎம்கே டிவிங்க வந்து நான் பாராட்டுவேன். என்கேஜ்மெண்டா வச்சுட்டே இருப்பாங்க. மக்கள் கருத்துன்னு சொல்லிட்டு திமுகவோட ஒரு சில கருத்துக்கு மட்டும் அது நீங்க வந்து வேற எந்த ஒரு ஐடிவிங்குமே அது பண்ணாது. நீங்க ஏடிஎம்கே ஐடிவிங்க, டிவிகே சம் எக்ஸ்டென்ட் டிவிகே ஐடிவிங், பிஜேபி ஐடிவிங், இந்த நாம் தமிழர் ஐடிவிங்கெல்லாம் அவங்க கட்சி கருத்து மாதிரி தான் பரவும். நீங்க வந்து நீங்க எக்ஸ் தளத்துல அதிகமா செயல்பாட்டுல இருந்தீங்கன்னா தெரியும். ஆனா வந்து டிஎம்கே ஐடிவிங்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களோட கருத்து தான். ஆனா அது வந்து மக்கள் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்கு பின்னாடி சன் நியூஸோட நியூஸ் கார்டு இருக்குது, கலர் சீரியல் ஒரு நியூஸ் கார்டு இருக்குது. இந்த சன் நியூஸ் கார்டு தான் இப்ப எல்லா பக்கமும் இப்ப 90% ஆஃப் எக்ஸ் தளத்துல வந்து இந்த சன் நியூஸோட நியூஸ் கார்டு தான் பார்க்கப்படும். அந்த சன் நியூஸுமே அவனுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவன் மக்களோட பிரச்சனையை பேசுறதுங்கிற பேர்ல டிஎம்கேவோட விஷத்தை தான் இறக்க போறான். அது வந்து மக்களோட கருத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க மீட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, கெட்ட வார்த்தையில பேசுறது. விஜய் யாரு? விஜயா தெரியுமா? நான் உதயன் தம்பி தெரியுமா? உதயன் டிஎம்கே அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் கொத்து உசுரா அப்படின்னு அந்த மனநிலையிலே ஒரே நிமிஷம், அந்த கொத்து பட்ல வர டைலாக் மாதிரியே பேசுறாங்க. அதான் பிரச்சனை. இப்ப அது கூட இல்ல. இப்ப
எதனால டிஎம்கே தோத்துதுன்னு நம்ம ஒரு சில இதெல்லாம் எடுத்து பார்த்தா மெயின் ரீசன் ஒரு குடும்பமே பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு 10% 20% அதை சொல்றாங்க. என்னடா இப்ப அடுத்தது உங்க பையன், அடுத்தது உங்க பேரன், எல்லாருமே வந்து உங்க தலைமுறை மட்டும்தான் ஆண்டுட்டு இருக்கு நாட்டை. அது அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட். டிஎம்கே பொறுத்தவரைக்கும் வருஷம் எப்ப சொன்னா குடும்ப அரசு ட்ரிகர் பாயிண்ட். அத ஆமாடா நாங்க அப்படிதாங்கிற நார்மலைஸ் பண்ற மாதிரி நாங்க கொத்தடிமைங்க தான், நாங்க கொத்தூஸ் தான் பார்க்கும் போதே பலார்னு அப்பலான்னு தோணுது. அவ்வளவு கேவலமா இருக்கு. இது பார்த்தா நமக்கு எப்படி வந்து நான் கொத்தடிமை, இப்ப உண்மையை சொன்னா உனக்கு நான் அடிமையா இருக்கேன்பா வாப்பானா யாராவது வருவாங்களா? இல்ல அது நீ டிஎம்கே காரன், உனக்கு அது எப்படி இருக்கலாம்? மக்கள் நாட்டுமே இருக்கணும், அந்த கேள்வி வரும்ல. நீ இப்ப வந்து அந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் கிடையாது. நீ டிஎம்கேல இருக்க, நீ கொத்தடிமே இருப்ப, இருந்துட்டு போ. மக்கள் நாங்க நாட்டு கொத்தடிமே இருக்கணும். அதுதான் இப்ப அந்த மீட்டிங் எதுக்குன்னா இளைஞர்களை கவர்றதுக்கு. ஆனா அந்த மீட்டிங் எப்படி ஆயிப்போச்சுன்னா டோல் மெட்டீரியல் மாறிடுச்சு. டிவிக்கு சரியான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. என்னதான் இருந்தாலும் அதை நிறுத்தல. இது எனக்கு என்னமோ இப்பயுமே தோணுது, இது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வச்சிருந்தா இந்த மீட்டிங் ஒரு கேவலமான மீட்டிங், இந்த மாதிரிலாம் டைலாக் கொடுத்தா மக்கள்கிட்ட எதிர்ப்பு தான் வரும்ட்டு. எனக்கு என்னமோ டிவிக்கே காரணம் எவனோ ஒருத்தர் உள்ள இருக்கான், அவன் தான் எழுதி கொடுத்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகட்டும் இவங்க ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது பக்கா ஸ்கிரிப்ட். அது எப்படின்னா வச்சுக்கீங்களேன், உதயநிதி தான் சிஎம் கேண்டிடேட்னு தெரிஞ்சு போச்சு. அத வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்க. மக்கள் வந்து அந்த கேள்வி கேட்கவே கூடாது. டிஎம்கே தான் மக்களோட கருத்துன்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட கருத்தை விதைக்கிறாங்கல்ல. அப்படி வந்து விதைக்கிறது நாமளும் அது நார்மலைஸ் ஆகணுங்கிறது பேர்ல அது வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. டிஎம்கே ஜெனட்ஸ் மீட்டிங் நடத்துறது அதுதான். டிஎம்கேல வந்து உதயநிதி தான் அடுத்த லீடரு, உதயநிதி தான் அடுத்த லீடரு, உதயநிதி தான் அடுத்த லீடரு. அந்த குடும்ப அரசுன்னு சொல்றோம், அந்த குடும்பம் தான்பா எங்களுக்கு, அந்த குடும்பம் தான்பா எங்களுக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அதுதான் இந்த மீட்டிங். இவங்க மக்கள் பிரச்சனை பேசுறதோ சரி மீட்டிங் போடுறேன். தோல்விக்கான காரணங்கள் என்னென்னு பேசுனீங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? யூடியூப், இன்ஸ்டாகிராம் வச்சு ஜூஸ்டாங்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? குழந்தைகளை வச்சு ஜூஸ்டீங்கிறீங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே தப்பான பாயிண்ட். இல்ல அது கூட பிடிக்கலைங்கிறதுக்காக ஓட்டு மாற்றி போட்டாங்கிறத அப்செட் பண்ணிக்கல. இல்ல இப்ப இன்னுமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தோத்தது ஆனா ஒத்துக்க முடியல. எப்படி தோத்தாங்கன்னா அவங்களால நம்ப முடியல, இன்னும் ஏத்துக்க மாட்டேங்கிறது. ஆட்சி எப்படி கலைக்கலாங்கிறத பிளான் 60 நாள் ஆகி போச்சு. இன்னமுமே இந்த ஆட்சி நிலைக்காது, சீக்கிரம் இடைத்தேர்தல். அவருக்கு ட்வீட் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ட்வீட். இப்ப கேரளா எல்லாம் போய் பாருங்க, மத்த இடத்துல ஆட்சி மாறின இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்தடுத்த வேலைக்கு அடுத்தடுத்து என்ன எதிர்கட்சி பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும்தான் இன்னும் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன பிளானோ பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. அது இது ஏன் உட்கார வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு வருஷம் அமைதியா இருங்க. 50 நாள் தான் ஆகுது. அதுங்காட்டியும் ஓன்னு குதிச்சீங்கன்னா இல்ல. நான் இப்படியாவே இருக்க சொல்லல ப்ரோ. எனக்கு தேவை நீங்க ஒர்க் பண்ணுங்க, நீங்க எதிர்கட்சியே செயல்படுங்க. எந்த இடத்துல ஒரு தப்பு பண்ண விடக்கூடாது. ஒரு தப்பு பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு பாலியல் குற்றங்களோ, ஒரு கொலை குற்றங்களோ, ஒரு கொள்ளை குற்றங்களோ, ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ரோட்ல தெரிஞ்சுட்டு அவன் வரப்போற ஆண்கள் பெண்கள் கிட்ட சில்மிசம் பண்றதோ, இது மாதிரி கேஸ் இருந்துச்சுன்னா நீங்க கையில போன் இருக்குது எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு இதுதான் சட்டம் ஒழுங்கா, இப்படிதான் இருக்கணுமா, இத கேளுங்க. இப்ப இல்ல அதே மாதிரி இந்த இவரு எம்எல்ஏ வந்துட்டு போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு 2 வருஷம் வீடியோ இருக்குல்ல அந்த மேட்ச்ல ஸ்டேடியத்துல வந்து இப்ப அதுக்கு போய் ரோட்ல உட்காந்து போராடுறீங்க. இப்ப சரி அதுக்கு அவர் பதில் வீடியோ போட்டார், இது நான் பண்ணல அப்படின்னா. சரி அவர் பண்றாரு, பண்ணல. இது வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்புறம் அப்படி பண்ணி இருந்து திருந்து இருக்கலாம். இப்ப நான் போதைய அடிச்சுட்டா அப்படிலாம் அது அவர் சொல்ற காரணம் ஒத்துக்கிட்டும் விட்டுறலாம், இல்ல அது பண்ணி அவர் திருந்து இருக்கலாம். இது இப்படி பண்ணியிருக்காருன்னு கேள்வி கேட்க வேண்டியது அவருக்கு. விஜய் வந்து கேள்வி கேட்கணும், என் கட்சிக்காரன் இருக்கா அவர் வந்து தனி நபர் விசாரணையும் ஒண்ணு போட்டு இல்ல நீ பண்ணிருக்கே இல்லைன்னா அவங்க செக் பண்ணலாம். நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை இப்போ வந்து எடுத்துட்டு வந்து இல்ல நீ பண்ணிருக்க பதவி விலகு அப்ப எல்லா எம்எல்ஏவும் பண்ணலாம், திமுக இருக்க எல்லாத்தையும் பண்ணலாம், யார் போதை பொருள் யூஸ் பண்ணிருக்க எல்லாத்தையும் பண்ணலாம். நீ இன்னைக்கு பண்ணி இப்ப எம்எல்ஏ இருக்கும் போது மாட்டியிருந்தானா ஓகே, நீ சொல்றது கரெக்டா எப்படி இருக்கலாம்னு கேட்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் திருந்தி இருக்கலாம்ல, நிறைய சான்ஸ் இருக்குல்ல. இப்ப இன்னையில இருந்து அந்த ஒரு கருத்தை நீ எடுத்துட்டு வந்தேன்னா அது கரெக்ட். இன்னைக்கு நடந்து எம்எல்ஏ இருக்கும்போது இந்த மாதிரி பார்ட்டி நடந்ததுன்னா தப்பு இல்ல. நான் ஒண்ணு சொல்லணும், இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். ஜெயபிரகாஷ் எடுத்துக்க நீங்களும் போயிருக்கீங்க, நானும் போயிருக்கேன்.
ஒரு போதைப் பொருள் எடுத்துட்டு போற அளவுக்கான சட்ட ஒழுங்கு இருந்திருக்குது. இல்ல அது வாய்ப்பே எந்த இல்ல. எப்ப நடந்துச்சு? இல்ல ம், 2021க்கு முன்னாடி நடந்துச்சா? இல்ல 2026ல எப்ப நடந்துச்சு? ம், 2021 to 26க்குள்ள நடந்திருக்குது. ம். அப்புறம் யார? ஆட்சியில யாரு? நீங்க தானே இருந்தீங்க. டிஎம்கே தானே இப்போ இருந்துச்சு. ப்ரோ சேப்பாக்கம் ஸ்டேட்டுக்குள்ள பவர் பேங்க் எடுத்துட்டு போக முடியாது. பவர் பேங்க்லாம் விடு, ஒரு பிபி எடுத்துட்டு போக முடியல. அந்த இது ஊதுறது விசில்லாம் சொல்ல, நாம போறப்ப அந்த பிபியை புடிங்கி புடிங்கி டப்பாக்குள்ள போட்டாங்கல்ல. என்ன செக்கிங் உனக்கு, எங்கெங்க ப்ரோ தொட்டு போப்போம் உனக்கு தண்ணி தெரியும். அலோடு இல்ல ப்ரோ. தண்ணி அலோடு இல்ல. நாம போனப்போ தள்ளி தண்ணி அலோடு இல்ல. பாட்டில் எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டான். ம். So இந்த அது ஆப்கானிஸ்தானோட வந்து போயிடுச்சு. இல்ல, அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். நீங்க எப்படிப்பா உள்ள விட்டீங்க? நீங்க அப்ப அப்படி இப்ப இருக்கிற சட்ட ஒழுங்கு கூட அப்ப கேவலமா இருந்துச்சா? அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எங்க சட்ட ஒழுங்கு அசிங்கமா இருந்துச்சு. ம், அப்ப இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ம், ஒருவேளை ம். அந்த இதுக்கே நான் இன்சிடென்ட்டுக்கு மினிஸ்டர் மினிஸ்டர் வந்து சரத்து மேல நான் இதுதான், நீங்க வீடியோ எடுத்து நீங்க பர்சனல் யூஸ் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க அதை எப்படி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடலாம்? இல்ல அது அப்ப உங்களோட பேக் இல்ல இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். அப்ப வந்து அது அது ஒரு இதா இருந்தா அவர் போட்டிருக்க மாட்டார்ல. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா இருக்கட்டும். ப்ரோ அதெல்லாம் நீங்க அதுக்கு நீங்க சப்பக்கட்டே கட்ட முடியாது ப்ரோ. அது இப்ப இன்னைக்கு பேக் ஃபயர் ஆகுதுல. நீங்க நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணீங்க யூஸ் பண்ணல, அது வேற விஷயம். ம், அதுவும் உங்களோட பர்சனல் யூஸ். ம், ஆனா தடைப்பட்டது நீங்க வந்து இப்ப ஒரு நம்ம டாஸ்மார்க்லயே ஒயின் ஷாப்லயே விற்கிறது வாங்கி குடிச்சிருந்து சட்டத்துக்குள்ள வர்றது குடிச்சிருந்து வீடியோ போட்டுதான் அது ஒரு லாஜிக் இருக்கு. அதுல வந்து நீங்க குடிகாரர் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணிருக்கலாம். மாத்திரை, மருந்து, ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா தடை செய்யப்பட்ட பொருள். இது ம். எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இதை நீங்க எப்படி இல்ல, நான் பயன்படுத்துறீங்க? ஒரு அததான் சொல்ல வரேன் உனக்கு. குற்றவியல் செய்யுது. அதுதான் ஒரு பண்ணலன்னு ஒரு விளக்க வீடியோவே கொடுத்துட்டாருங்க பட்சத்துல இதுக்கு மேல நீ என்ன எதிர்பார்க்க முடியும்? அது அது பேராசிட்டமால் மாத்திரை நீங்க அப்படி பண்ணவே முடியாது. அது நமக்கு அது புரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு கொடுக்கும்போது ஃபுல்லா கொடுக்க முடியாது. இல்ல இல்ல மாத்திரை ஸ்டேடியத்துல உடைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உள்ள பொருள் என்ன இருக்கு? அதுக்குதான் கல்லு அவரு கூட இருக்காது ஸ்டேடியத்துல. அதுக்குதான் அவரு அந்த கார்டு யூஸ் பண்ணதா சொல்றாரு. கார்டு வச்சு நீங்க இப்போ பேராசிட்டமால் மாத்திரை எடுத்து வச்சு உங்க ஏடிஎம் கார்டு வச்சு உடைக்க பார்க்கலாம். அது பறந்துட்டு தான் போகும். உடையாது. மாவா ஆகாது. மொபைல் போன் வச்சு உடைச்சிருக்கலாம். மொபைல் போன் வச்சு மொபைல் போன் தான் உடையும். பேராசிட்டமால் மாத்திரை உடையாது. இல்ல சத்தியம் உடையும். சரி, நம்ம அது அது இங்க பாரு, நம்ம அதுதான் அதுதான் bro. இப்ப அது என்ன நடந்ததோ, ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயும் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் என்னங்க இன்னைக்கு பண்ணி அல்ல நான் வந்து விஜய் வந்து நீங்க அவர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் இருந்தா கூட தூக்குவாங்க. மினிஸ்டர்ல இருந்து நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்டோ பிளட் டெஸ்டோ கொடுத்து அதுல நீ இல்ல நீ இல்ல இப்ப நான் இதுல இன்னொரு பக்கம் பாக்குறேன். இப்ப இவரு வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு உடனே இவங்க அடுத்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்தடுத்த ஜோம்பி மாதிரி அடுத்தடுத்த மினிஸ்டருக்கு போவாங்க. அது டிஎம்கே ஒன்னு நல்லா தெரியும். எனக்கு ஒருத்தர் இப்படி அவர் அதுக்கு அதாவது இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் போடாம அவர் பக்கம் நார்மலைஸா இருந்தா அதுக்கு ஒரு விளக்க வீடியோ கூட எனக்கு எனஃப் மாதிரி தோணுதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு ஒரு விளக்க வீடியோ கூட எனக்கு மாதிரி தோணும். ஏன்னா நீங்க என்ன சொல்றல ஒயின் ஷாப்லயே பார்லயே விக்கிற இல்ல நீ இல்ல நீ அதுக்கே போக வேண்டாம்னு நான் உனக்கு சொல்றேன். அது இந்தியால லீகல். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஓகே எனக்கு இல்ல இன்னைக்கு மாட்டிருந்தா நீ சொல்றது எல்லாம், நீ யூரின் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்டும் எடுக்க இன்னைக்கு செஞ்சு, அதாவது இந்த மினிஸ்டர் ஆன வாட்டி பண்ணிருந்தா எல்லா டெஸ்டும் நானே எடுக்க சொல்லுவேன். எல்லாமே இல்ல அவரு வித தப்புவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. டிஎம்கே ஆட்சியில கொலை பண்ணல, டிவிகே ஆட்சியில கொலை பண்ணல அப்படிங்கறதுல இங்க நார்மலைஸ் பண்ண இல்ல வெயிட்டேஜ் இருக்குல்ல, இல்ல குற்றத்துக்கு வெயிட்டேஜ் இருக்குல்ல. கொலை பண்றது போதை பொருள் பண்றது ஒண்ணாயா உனக்கு முதல்ல ஒண்ணுதான் ப்ரோ, ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க போதை போட்டவராக நீங்க அந்த எலக்ட்ரிக் அந்த இதுல வந்து நான் நம்ம தமிழ் பர்சன் போயிட்டு ஒரு ஹிந்திக்காரனை போட்டு அடி அடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸ் யூஸ் பண்றதை நான் இப்ப என்னைக்குமே ஆதரிக்க கூடாது. ஆதரிக்க கூடாது. துணை சிஎம் ஆகுது, இது எதிர்கட்சி தலைவர் ஆகுது, அண்ணன் சீமான் கட்சியில இருந்து யாரா இருந்தாலுமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மொத்தல மதுபானங்கள் அருந்துறது நம்ம என்னைக்குமே ஆதரிக்க கூடாது. அமைச்சர் சரத்து பண்ண தப்பு தான். இப்ப ஜெனெட்ஸ் மீட்டிங் வந்தோம்னா டிஎம்கே வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி மக்களோட பிரச்சனையும் பேச ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் தான் எனக்கு கடைசியா நான் சொல்ற பாயிண்ட். நீங்க உங்களோட சுய கருத்துக்களை சொல்லி மக்களை
ஒயிட் வாஷ் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி அதுல இறக்க பார்க்காதீங்க. விஜய் வந்து கேவலமா பேசி அவர் வந்து இப்ப அந்த செக்ரட்டரி டிஎம்கே ஜென்எக்ஸ் மீட்டிங் செக்ரட்டரி இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கேவலமா பேசி வீடியோ போட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமா பேசி நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து பேச தெரியாம ஏதோ வாங்கி விட்டுட்டாரு. நீங்க அதை விட்டுருக்கலாம். அப்புறம் தெரியாம கோவத்துல எங்க அப்பாவை கலாய்ச்சதுனால வந்து விஜய் கலாய்ச்சதுனால வந்து ஏதோ கோவத்துல அப்ப பேசிட்டு போயிட்டாருன்னு அதோட விட்டுருக்கலாம். நீ அதுக்கு இருந்துட்டு ரொம்ப 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 கொச்சையா பேசி அது வந்து பின்னு தொடர்ற மக்கள் ஜென்எக்ஸ் மீட்டிங் பின்னாடி வரும். அது கேவலமா தான் இருப்பான். அதை ஃபாலோ பண்ணி தான் அப்படிதான் நம்ம பேசணும். அப்படிதான் நம்ம வைரல் ஆக முடியும். இது சோசியல் மீடியா உலகம். வைரல் ஆகணும்னு தான் நினைப்பான். அப்படிங்கும்போது அவன் மண்டைக்குள்ள என்ன போடும் அது கொஞ்சம் யோசிச்சு அன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம். எனக்கு இருக்கிற குறைக்கு தான் மக்கள் பிரச்சனையை பேசுவேன். ஜென்எக்ஸ் மீட்டிங்னு வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப கிருஷ்ணகிரியில ஒரு டேம் பாருங்க வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த போய் அந்த டேம் பக்கத்துல ஜென்எக்ஸ் மீட்டிங் போடுங்க. இதான் எங்க ஊர்ல பிரச்சனை. இந்த டேமுக்கு வந்து ஏதாவது ஒரு விடுதலை வராதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று ஜென்எக்ஸ் மீட்டிங் போட்டு பேசுங்க ப்ரோ. அது மாதிரி பிரச்சனையை பேசுனா அதை நீங்க பண்ண மாட்டாங்க ப்ரோ. இப்ப இவங்க டிவிக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு சில நல்லது பண்றாங்கல்ல, அந்த நல்லது பண்றத வந்துட்டு இவங்க அங்க கான்சன்ட்ரேஷன் கொண்டு போகாம பழைய பிரச்சனையே இந்த நீட்டு தடை எனக்கு நீட்டு தடை செய்யும் ஜென்சி மீட்டிங் போராட்டம் பண்றாங்களே. டிஎம்கே பீரியட்ல என்னையா பண்ணீங்க? அந்த ஜூலி எல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது. நீட்டு அதை ஒரு பேசுறதெல்லாம் என்ன கரெக்டா இருக்கா? ஐயோ 5 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. 50 நாள்ல வந்து நீட்டை தடை பண்ணு. விஜய் ஒன்னும் நீட்டை தடை பண்றேன்னு எங்கேயுமே வாக்குறுதி கொடுத்ததா எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க தான் ஏன் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு ரகசியம் தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு. அந்த ரகசியம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க தான் வந்தீங்க, உங்ககிட்ட தான் திருப்பி கேட்கணும். அது இல்லாம இது விஜய் வந்து நோ ட்ரக்ஸ்ன்ட்டு அந்த இது ஓடினார்ல மாரத்தான். அப்ப வந்துட்டு இவரு முன்னாள் மருத்துவ மினிஸ்டர் இருக்காருல்ல, முன்னாள் அமைச்சர் அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்த ஜென்சி எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ல உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் கீழே முட்டி போட்டு, அதுவே எனக்கு கேவலமா இருக்குது. அட்லீஸ்ட் நின்று பேசியிருக்கலாம். இல்ல நான் அதுதான் தப்புங்கிறேன். நீ என்ன அடிமையா ஆக்கணும், நீ கொண்டு போய் அவங்க கிட்ட கீழே உட்காந்துட்டு நான் பாரு ஒன்னா நின்று நீ இருக்கலாம், இல்ல அவங்களும் நிக்க வச்சு நீயும் நிக்க வச்சு பேட்டி எடுத்துருக்கலாம். அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஜூலி அந்த ஜென்சி எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க காலுகிட்ட. எனக்கு அதுவே தப்பா இருக்கு. நீங்க எங்க கொண்டு போய் சேர்த்துறீங்க பாத்தீங்களா? இளைஞர்களை கொண்டு போய் அவங்க கீழே உட்கார வச்சு அவங்க மேல, நான் இதையே தப்புங்கிறேன். இது பண்ணையார் புத்தி. அது இந்த அவங்க மேல அவங்கள யாரும் தொட முடியும். இப்ப டிவிக்கேல நான் அதை தான் பாக்குறேன். டிவிக்கேல பாருங்க, புஷி ஆனந்த் எடுத்துக்கோங்க. எனக்கு அவரை பார்க்கும்போது பேசல, இன்னுமே சட்டசபையில அவருக்கு பேச தெரியல. ஆனா அவர் காட்டுற மேனரிசம் பிடிச்சிருக்குப்பா. பத்திரிகையாளர்கள்லாம் அவ்வளோ கேதரிங்கா பேசுறாரு. அந்த ஒரு மீட்டிங் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நெருக்கத்துல பக்கத்துல வந்து எங்க கோச்சிக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்குன்னு. அதெல்லாம் யாருக்கிட்ட வரும்? அந்த பண்பெல்லாம் யார்கிட்ட வரும் சொல்லுங்க? எவ்வளவு பெரிய இடத்துல இருக்க. இப்ப விஜயோட அடுத்த இதுல அவர் தான் இருக்காரு. இந்த பண்பு யார்கிட்ட வரும்? அதுதான் நான் சொல்றேன். இப்ப அவரே பாத்தீங்கன்னா தோல் மேல் தோல் கை போட்டு போறதாரு. யாரா இருந்தாலும் தோல் மேல தோல் கை, ஒரு சின்ன ஒரு உறுப்பினரா இருந்தாலும் தோல் மேல் தோல் கை போடுறாரு. ஆனா இவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜென்சி மீட்டிங் போடுறீங்களா, அதே கருத்து தான். நீ கொண்டு போய் கொத்தடிமையா இங்க ஜாயின் பண்ண நினைக்காத. மக்கள் பிரச்சனையை பேசு, உனக்கு சப்போர்ட் தேடி வரும். அவ்வளவுதான் என்னோட கருத்து. நீ அடுத்து ட்ரோல் பண்ணிட்டு ஃபைனலா இன்னொன்னு நான் கிளைமேக்ஸ் முடிச்சுக்கிறேன். டிஎம்கே ஆட்சி கவுந்ததுக்காக போன வருஷம் மீடியா வந்து மோனோபொலி வச்சுனேன். டிஎம்கே நடக்கிற ஒரு தப்பு பேச முடியல. இன்னைக்கு 50 நாள்ல விஜய் செய்த ஆட்சியில வந்து தப்பா மட்டும் தான் பேசுறீங்க, நல்லது பேசுவீங்க. அவங்களும் வந்து மீடியா பண்ற மாதிரி இருக்கு. நீங்க மறுபடியும் அது மாதிரி பண்ணாதீங்க. டிஎம்கே தான் டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி இருக்குதுன்னு நினைக்காது. அவங்க தப்பு பண்றேன். நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்கள் பிரச்சனையை பேசினா போதும், ஆதரவு உங்களுக்கு தேடி வரும். சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.